بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين، والصلاة والسلام على أشرف المرسلين سيدنا ومولانا محمد صلى الله عليه وعلى آله وأصحابه أجمعين. فقد قال الله تعالى في محكم التنزيل وفي الفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. فأما من أعطى واتقى وصدق بالحسنى فسنيسره لليسرى وأما من بخل واستغنى وكذب بالحسنى فسنيسره للعسرى. صدق الله العليم. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய ஏக வல்லவனாம் அல்லாஹ் ஒருவனுக்கே புகழ் அனைத்தும். அல்ஹம்துலில்லாஹ். சாந்தி மதம் ஏந்தி வந்த சத்திய திருத்தூதர், சன்மார்க்க போதகர், சர்தாதே ஆலம், நூரை முஜஸ்ஸம், சாஹிபனி ஆதம், ரசூல கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னார்களுடைய அடிச்சுவடுகளை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், நல்லவர்கள், வல்லவர்கள், சுஹதாக்கள், சாலிஹீன்கள், நம் இறைநேச செல்வர்கள், குறிப்பாக சங்கையான அறிவு பொருந்திய மஜ்லிஸிலே அமர்ந்து கொண்டிருக்கும் அல்லாஹுவின் நல்லடியார்கள் மீதும் எம்பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னார்களின் நல்வாழ்வின் பரக்கத்து என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹுவின் நல்லடியார்களே, சங்கையான ரஜபுடைய மாதத்திலே நாம் எல்லோரும் ஒன்று கூடி இருக்கிறோம். இந்த மாதத்திலே புனிதம் நிறைந்த நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய பொன்மொழிகளை வாசித்து அதனுடைய விளக்கங்களை தரக்கூடிய ஒரு உன்னத பாக்கியம் நிறைந்த ஒரு சபையிலே நாம் ஒன்று கூடியிருக்கின்றோம். அந்த அடிப்படையிலே மனிதர்களை அல்லாஹ் படைத்த நோக்கம், ஜின்களை இறைவன் படைத்த நோக்கம், வமா ஹலக்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதூன், இறைவனை வணங்குவதற்காக அல்லாஹ் மனிதர்களையும் ஜின்களையும் படைத்திருக்கிறார். இந்த மனித குலத்தினர்கள் இறைவனினால் கடமையாக்கப்பட்ட தொழுகை, நோன்பு, ஜக்காத்து, ஹஜ்ஜி இப்படியான கடமைகளையும் அல்லாஹ் வைத்திருக்கின்றான். இவைகளை ஒரு மனிதன் நிறைவேற்ற வேண்டும். அதனை தவறுவிடப்படுகின்ற பொழுது அல்லாஹ் அதற்குரிய தண்டனைகளையும் அறிவித்திருக்கின்றான். இதே போல ஒரு மனிதன் செய்கின்ற சிறிய பாவங்களுக்கு, பெரிய பாவங்களுக்கு பரிகாரமாக சில விடயங்களையும் அல்லாஹ் வைத்திருக்கின்றான். உதாரணமாக, ஒருவர் வெள்ளிக்கிழமை தொழுகையிலிருந்து அடுத்த வெள்ளிக்கிழமை தொழுகை வரைக்கும் அவர் ஜமாஅத்தோடு நிறைவேற்றுகின்ற பொழுதும் நபிலான சிறிய சிறிய பாவங்களிலே, நபிலான வணக்கங்களில் ஏற்படக்கூடிய சிறு பாவங்களுக்கு பரிகாரமாக அல்லாஹ் தான தர்மங்களை வைத்திருக்கிறார். இது போன்று ஒரு மனிதன் செய்கின்ற பாவங்களுக்கு அல்லாஹ்விடத்தில் தௌபா செய்து மீளாத வரைக்கும் அல்லாஹ் அவரை நரகத்தில் ஆழ்த்துவான். எனவே இவ்வாறு பாவங்களுக்கு பரிகாரமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒவ்வொன்றையும் வைத்திருப்பது போன்றுதான் நமது வாழ்க்கையில் நாம் செய்யக்கூடிய தர்மங்கள் என்று சொல்லக்கூடியதும் சில பாவங்களை அல்லாஹ் அழிக்கக்கூடிய, சிறிய சிறிய பாவங்களை அழித்திடக்கூடிய ஒரு செயலாக இருந்து கொண்டிருக்கிறது. எனவே தர்மம் தலை காக்கும் என்பார்கள். ஒரு மனிதன் கொடுக்குகின்ற சதக்கா தான தர்மத்தினால் அல்லாஹ் அந்த மனிதனுடைய ஆயுளை நீடிக்குகின்றான். அதே போன்று அந்த தர்மத்தை கொண்டு அல்லாஹ் அவனுடைய கஷ்டங்களை நீக்குகின்றான், திடீர் மரணங்களை நீக்குகின்றான், பலாய் முசீபத்துகளை நீக்குகின்றான். இவ்வாறு பல விடயங்களை அல்லாஹ் அந்த தர்மத்தினால் அவைகளை நீக்கிவிடுகின்றான். தர்மம் என்றால், சதக்கா என்றால் யாரு வேண்டுமென்றாலும் கொடுக்கலாம்.
ஜக்காத்து என்றால் அது வசதி படைத்தவர்களுக்கு அந்த ஜக்காத்தினுடைய வரையறை இருந்தால் மாத்திரம்தான் அவர்களால் கொடுக்க முடியும். ஆனால் சதக்கா எனப்படுவது சாதாரணமான ஒரு விடயம் ஒன்றல்ல. அது சிறு தொகையாக இருந்தாலும் எங்களால இயலுமான வரை நாங்கள் அதனை கொடுக்க வேண்டும். ஒரு மனிதன் செய்கின்ற ரமலானிலே நோக்கக்கூடிய நோன்புக்கு அவைகளில் ஏற்படக்கூடிய சிறிய தவறுகளுக்கு அல்லாஹ் பரிகாரமாக சதக்காவை வைத்திருக்கின்றான். இது போல சகோதரர்களே, பல மடங்கான சிறிய பாவங்கள், நமக்கு வரக்கூடிய இன்னல்கள், கஷ்டங்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவினுடைய இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்து காட்டிய வழிமுறைகளில் ஒன்றுதான் சதக்கா என்று சொல்லக்கூடியது. எனவே இந்த சதக்காவை பற்றி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், பாபு சதக்கத்தி ஃபீமஸ்ததா, இயலுமான அளவுக்கு, எங்களால் முடிந்த அளவுக்கு நாம் தர்மம் செய்து கொள்ள வேண்டும் என்பதை பற்றி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள். அன் உபாத் பின் அப்துல்லாஹ் பின் ஜுபைர் அக்பரஹு அன் அஸ்மா பின்த் அபி பக்கர் ரலியல்லாஹு அன்ஹுமா, அபூபக்கர் சித்திக் நாயகம் அன்னவர்களுடைய அருமை மகளார் அஸ்மா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அன்னவர்களை தொட்டும் அறிவிக்கப்படுகிறது. அன்னஹா ஜாஅத் இல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் வருகிறார்கள். ஃபகால தூஇ, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் தர்மம் செய்யாமல் முடிந்து வைத்துக் கொள்ளாதீர்கள். நீங்கள் தர்மம் செய்யாமல் முடிந்து வைத்துக் கொள்ளாதீர்கள். ஃபயூஇயல்லாஹு அலைக்கி, அல்லாஹ் உன் மீது அருளை பொழியாமல் இருக்க மாட்டான். அல்லாஹ் என்ன செய்ய மாட்டான்? உங்களுக்கு அருளை பொழிய மாட்டான். அப்போ ஒரு மனிதன் தன்னுடைய சதக்காவை பதுக்கி வைக்குகின்ற பொழுது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுக்கு அருளை என்ன செய்ய மாட்டான்? சொரிய மாட்டான். அருளை அவனுக்கு இறக்க மாட்டான். அல்லாஹ்வுடைய ரஹ்மத் அவனுக்கு இறங்காது. அல்லாஹ்வுடைய ரஹ்மத் என்ன? அந்த ரஹ்மத்து தடைப்படுகின்ற பொழுது, அல்லாஹ்வுடைய நிஅமத்து தடைப்படுகின்ற பொழுது அவன் என்ன செய்யப்படுகிறான்? அவனுடைய உடல்நிலை பாதிக்கப்படுகிறது. கண் என்பதும் அல்லாஹ்வுடைய நிஅமத், அல்லாஹ்வுடைய அருள். பார்வை எனப்படுவது அல்லாஹ்வுடைய அருள். பேசும் வார்த்தை நாவு எனப்படுவது அல்லாஹ்வுடைய அருள். ஒரு மனிதன் இயலுமான வரை அவன் சதக்கா கொடுக்க வேண்டும். ஆனால் அவன் பதுக்கி வைத்துக் கொண்டால், எந்த சிந்தனையிலே அவன் வாழுகின்றானோ அந்த சிந்தனைக்கு ஏற்ப அல்லாஹ் அதற்குரிய தண்டனையை கொடுக்குகிறான். எனவே சகோதரர்களே, அப்ப நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் தர்மம் செய்யாமல் முடிந்து வைத்துக் கொள்ளாதீர்கள். அல்லாஹ் உன் மீது அருளை பொழியாமல் முடிந்து வைத்துக் கொள்வான் அப்படின்னு சொன்னா அல்லாஹ் அருளை நமக்கு தரமாட்டான். எனவே இருமஹி மஸ்ததஅதி, உங்களுடைய சக்திக்கு ஏற்றவாறு முடிந்த அளவுக்கு நீங்கள் தர்மம் செய்யுங்க. அதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், வலவ் பிசிக்கி சமரா, பேரித்தம் பழத்தினுடைய பாதி துண்டையாவது கொடுத்து தர்மம் செய்யுங்கள் என்றார்கள். எனவே தர்மம் எனப்படுவது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகிய முறையிலே செய்து காட்டியிருந்தார்கள். எனவே ஒரு மனிதனால் முடியுமான அளவுக்கு அந்த தர்மத்தை தனது வாழ்வில் நாம் அமுல்படுத்த வேண்டும். அவ்வாறு அமுல்படுத்துகின்ற பொழுதுதான் அல்லாஹ் நமக்கு வருகின்ற ஆபத்துகள், பலாய் முசீபத்துகள், இன்னல்கள், கஷ்டங்களை விட்டும் அல்லாஹ் நம்மளை விட்டும் அவைகளை நீக்கி விடுகிறார். இன்று வாழ்க்கையில் ஒவ்வொரு மனிதனும் நிம்மதியை தேடிக்கொண்டு செல்கிறார். நிம்மதியை தேடிக்கொண்டு செல்கிறார். ஒரு மனிதன் கஷ்டப்படுகிறானா, அதை நாங்கள் தர்மம் செய்து கொள்ள வேண்டும். ஒரு மனிதன் நோயோடு இருக்கிறானா, அந்த நோய்க்கு நிவாரணம் நாம் கொடுக்கக்கூடிய சதக்கா சகோதரர்களே. அதனால் அந்த ஏழை வாங்கி அல்ஹம்துலில்லாஹ் என்ற ஒரே வார்த்தை காணும் அல்ஹம்துலில்லாஹ் அவருடைய ஆயுள் நீடிப்பதற்கு.
எனவே எங்களால் முடியுமான இயன்ற அளவுக்கு எங்களுடைய சக்திக்கு ஏற்ப சதக்காவை நாம் கொடுத்து கொள்ள வேண்டும். பாபு மன் தசத்தக ஃபிஷ்ஷிருக்கு சும்ம அஸ்லம. இணை வைப்பவராக இருக்கும் போது ஒரு மனிதர் தர்மம் செய்கிறார், இஸ்லாத்துக்கு வரல, அவர் வேறொரு மதத்துல இருக்காரு, அவர் தர்மம் சதக்காக்கள் அது என்று சொல்லி அவர் என்ன செய்றாரு, குடும்பத்துக்கோ உறவுகளுக்கோ சமூகத்துக்கோ என்ன செய்றாரு, செலவழிக்காரு. சும்மா அஸ்லம, அந்த மனிதர் பிறகு பின்னால் என்ன செய்றாரு, இஸ்லாத்துக்கு வாராரு. இது சம்பந்தமாக அன் ஹக்கீம் இப்னு ஹிஸாமின் ரலியல்லாஹு அன்ஹு கால குல்து யா ரசூலல்லாஹ், நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களிடத்தில் நான் கேட்டேன், அரஐத அஷ்யாஅ குந்து அத்தஹன்னசு பிஹா ஃபில் ஜாஹிலிய்யா, அறியாமை காலத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளும் முன்பு, அறியாமை காலத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதன் முன்பு, மின் சதக்கத்தின் அவ் அதாக்கத்தின் வஸலத்தி ரஹம், தர்மம் செய்வதிலும் உறவினர்களை சேர்ந்து வாழ்வதிலும் போன்ற நல்ல காரியங்களை நான் செய்துள்ளேன். அவ்வாறு இருக்கும் நிலையில் ஃபஹல் ஃபீஹா மின் அஜிர், நாளை மறுமையில் அதற்கு நன்மைகள் ஏதும் உண்டா யா ரசூலல்லாஹ் என்று சஹாபி கேட்கிறார். அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்கு முன்னால வேறொரு மதத்தில் இருக்கிறாங்க, வேற மதத்தில் இருக்கும் பொழுது உறவுகள் குடும்பங்கள் என்று தர்மங்கள் செய்திருக்கிறாரு. அந்த நன்மை நான் இப்பொழுது இஸ்லாத்துக்கு வந்துட்டேன், நாளை மறுமையில் அது கிடைக்குமா என்று கேட்டாங்க. ஃபகால நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள், நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்லுகிறார்கள், அஸ்லம்து அலா மா ஸலஃப மின் கைர், நீர் முன்னால் செய்த நற்செயல்களுக்கு இடையே நீங்கள் இஸ்லாத்தை தழுவியுள்ளீர்கள். அதாவது நீங்க செய்து கொண்டிருக்கும் நிலையிலே நீங்க இஸ்லாத்தை தழுவிட்டீங்க, அதனால அந்த நன்மை கிடைக்கும் என்றார்கள். அப்ப சதக்கா எனப்படுவ சகோதரர்களே, ஒரு நல்ல எண்ணத்தோடு எங்களால இயன்ற அளவுக்கு எங்களுடைய வாழ்க்கையில் நாம் சதக்கா கொடுப்பது ஒரு சுன்னத்தான ஒரு முறை. எங்களுடைய ஆயுளை நீடிப்பதற்கு, எங்களுடைய உடல் தேக ஆரோக்கியம் அடைவதற்கு ஒரு மனிதனால் கொடுக்கக்கூடிய சதக்கா. இதை பதிக்க வைத்தால் அல்லாஹ் என்ன சொல்கின்றான், அல்ஹாக்கு முத்தகாசுர் ஹத்தா ஜுர்துமுல் மகாபிர், பணம் 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 என்று உலகத்திலே திரிந்து அவைகளை சேகரித்து எண்ணி எண்ணி அடுக்குகின்றான். அது எதுவரைக்கும், ஹத்தா ஜுர்துமுல் மகாபிர், அவன் கபரை சந்திக்கும் வரையும். மௌத்தாயிட்டார் என்று சொன்னா நாங்க கேள்விப்பட்டிருப்போம், இத்தனை கோடி ரூபாய்க்கு அதிபதி மரணிச்சதுக்கு பிறகுதான் நமக்கு செய்திகள். அப்ப எங்களுடைய சொத்துக்களை நாம் நல் வழியிலே செலவழிக்காத வரைக்கும் அல்லாஹ் நமக்கு மௌத்தை மாற்றமாகத்தான் தருவார். அப்ப பிறர் எங்களுடைய சொத்துக்களை அனுபவிப்பதற்கு முன்னால் எங்களுடைய சொத்திலிருந்து நாம் தர்மம் செய்வது எங்களுடைய ஆயுளுக்கு பரக்கத்தாக அல்லாஹ் வைத்திருக்கிறார். எனவே சகோதரர்களே, நாங்க யோசிக்கணும், உலகத்தில் வாழ்கின்ற பொழுது நன்மையான காரியங்களில் நல்ல விடயங்களில் நாங்கள் என்ன செய்ய வேண்டும், முந்திக் கொள்ள வேண்டும். ஒரு மனிதனுக்கு வறுமை ஏற்படுவதற்கு முன்னால், ஒரு மனிதனுக்கு முதுமை ஏற்படுவதற்கு முன்னால், ஒரு மனிதனுக்கு மரணம் ஏற்படுவதற்கு முன்னால், ஒரு மனிதனுக்கு முதுமை ஏற்பட்டு அவனுடைய நாவு தடுமாறுவதற்கு முன்னால் நல்ல அமல்களை கொண்டு முந்திக் கொள்ள வேண்டும் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அப்ப வயசு பெய்த்துட்டு கால் இயலாது, கை இயலாது, கை இழுக்குது, கால் இழுக்குது, இந்த நிலையில ஒரு மனிதன் என்ன செய்கின்றான், அப்பதான் தொலைவாராம். இந்த நிலையிலதான் அவன் மௌத்துக்கு பயன் என்ன செய்யறான், சதக்கா கொடுக்கான். சந்தர்ப்பத்தை பார்த்து அவன் செய்கின்ற அமல் நாளை மறுமையில் அல்லாஹ் அவனுடைய அமலை முகத்திலே சுருட்டி வீசுவார். முகத்திலே அல்லாஹ் சுருட்டி வீசுவார். எனவே ரப்புல் ஆலமீனுக்கு தெரியும் ஒரு மனிதனை எப்படி ஆழத்தால் அறிய வேண்டும் என்பது. அப்படியா இல்லையா? நாங்க ஒரு மனிதனை இட போடும் எப்படி
அவர் மௌத்தாயின பிறகு அவருடைய துன்பமான செய்திகள் கேள்விப்பட்டு, அல்லது யாரோ ஒருத்தன் பிடிபட்ட உடனே தான் விளங்கும் இவர் இப்படியா செஞ்சு கொண்டிருக்கார் என்று. அவர் பிடிபடாத வரைக்கும் அவர் சமூகத்தில் எப்படி இருப்பாரு? நல்லவராகத்தான் இருப்பாரு. நம்மளை போல சாரம் சேர்த்து கொடுக்காரு, போறாரு வாராரு, 4 பேருக்கு மத்தியில திரியிறாரு, நல்லவராகத்தான் இருப்பார் என்ற எண்ணம் தான் எங்களுடைய உள்ளத்திலோடும். அவர் ஒரு விடயத்திலே ஒரு மோசமான நிலையில் பிடிபட்டால் அப்பொழுதுதான் நாங்க யோசிப்போம், இவ்வளவு காலம் இதைத்தான் இவர் செஞ்சு கொண்டிருக்கிறார். இந்த ரப்பல் ஆலமீன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மனிதர்களுடைய உள்ளத்தை அறிபவன் அல்லாஹ். ஒரு மனிதர் தொழுகிறார், வணங்குகிறார், சதக்கா கொடுக்கிறார், ஜக்காத்து கொடுக்கிறாரு, ஹஜ்ஜி போறாரு, உம்ரா போறாரு, எல்லாம் செய்கிறார். அந்த மனிதருடைய ரூஹை மலக்குகள் கைப்பற்றி கொண்டு செல்லுவார்கள். சத்தத்தோடும் ஆரவாரப்பட்டவர்களாக நறுமணத்தோடு அந்த ரூஹை கொண்டு செல்கின்ற பொழுது 7 வானலோகங்கள் கடக்குகின்ற பொழுது அல்லாஹ் கேட்பான், இவர் யார்? இவர் இன்னாருடைய மகன், இவரை நரகத்தில் வீசுங்கள் என்று அல்லாஹ் சொல்வார். மலக்குமார்கள் கேட்பார்கள், யாரப்போ இவர் தொழுதிருக்கிறார், நோன்பு நோன்றிருக்கிறார், ஜக்காத்து கொடுத்திருக்கிறார், எல்லாம் செய்திருக்கிறார். ஆனால் இவருடைய உள்ளத்தை அறிபவன் நான், இவருடைய உள்ளம் சரியில்லை. நம்ம சொல்லுவோம் இல்லையா, மனசுல இருந்தா தான் நாவுல வரும், மனசுல இருந்தா தான் நாவுல வரும். மனசுல நாங்க என்ன நினைக்கோமோ அதுதான் நாவுக்கு சொல்லுவோம். மனசு இடம் கொடுத்தா தான் நாவு என்ன செய்யும்? அதற்கு இடம் அளிக்கும். அப்ப அல்லாஹ் அறிபவன் யார்? இறைவன் உள்ளத்தை அறிபவன் அல்லாஹ் ஒருத்தர். எனவே அந்த மனிதன் உள்ளத்தால் நாம் அந்த சதக்காவை என்ன செய்ய வேண்டும்? கொடுக்க வேண்டும். அவ்வாறுதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்திருக்கிறார்கள்? கொடுத்திருக்கிறார்கள். இதா தஸத்தகத்தில் மர்அத்து மின் தஆமி ஜௌஜிஹா கைர முஃப்ஸிதா, ஒரு பெண் தன் வீட்டில் உள்ள பொருளை வீணாக்காமல் தர்மம் செய்தால், கைர முஃப்ஸிதத்தின், வீணாக்காமல் தர்மம் செய்தால், கானலஹா அஜ்ருஹா, அவள் தர்மம் செய்த நன்மையை பெறுவாள். அவள் தர்மம் செய்த நன்மையை பெறுவாள். வலி ஜௌஜிஹா பிமா கஸப, அவருடைய கணவருக்கும் என்ன செய்யப்படும்? அதே நன்மை கொடுக்கப்படும். ஏன்? சம்பாதித்தவர் அவர். அப்ப அவருடைய கணவருக்கும் கொடுக்கப்படும். வலில் ஹாசினி, பாதுகாப்பாளர், காப்பாளர், அவருக்கும் மிஸ்லதாலிக்க, அதே போன்றே கொடுக்கப்படும். உதாரணமாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், ஒரு எஜமான், ஒரு அரசர் அல்லது ஒரு குடும்ப தலைவர் ஒருவரிடத்துல ஒரு பொறுப்பை கொடுக்க, இந்தாங்க இது அமானிதமா, ஒரு நம்பிக்கையாக, உண்மையாக நீங்க என்ன செய்யுங்க, இதை கொண்டு போய் இன்னாரோட கையில நீங்க ஒப்படைச்சிருங்க. ஒரு சதக்காவை கொடுக்கிறோம். இப்ப அவர் நம்பிக்கையோடு, காப்பாளர் தானே, அவர் நம்பிக்கையோடு அதை வாங்கி அதுல எந்த விதமான சடைவுகளும் ஏற்படாமல், அதுல எந்த விதமான சுரண்டுதலும் ஏற்படாமல் தந்த மாதிக்கு என்ன செய்றாரு? கொண்டு போய் கொடுத்து விட்டார் என்றால் கொடுத்தவருக்கும் நன்மை, ஒரு பொறுப்பாக நியமிக்கப்பட்டவருக்கும் நன்மை என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். நாங்க அமானிதம் எனப்படுவது ஒருவரை நம்பிக்கையாக நியமிக்கப்பட்டு கொடுப்பது. சதக்கா என்று சொல்வது சாதாரண ஒன்றில்லை. செய்தனா உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்களுடைய ஆட்சி காலத்திலே பெரும் கஷ்டம் ஏற்பட்டது. அந்த கஷ்டம் மக்களை வறுமையில் வாழ்த்தி, அந்த வறுமையினால் மக்கள் உண்ணுவதற்கு உணவு கூட இல்லாத ஒரு நிலையில் மதீனா நகரத்திலே ஆண்டொரு காலத்தில் ஏற்பட்டது. அந்த நேரத்திலே உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்களுடைய அவர்களுடைய வியாபார பொருட்கள் அவர்களிடத்தில் இருந்தது, கோதுமைகள், இவ்வாறான பொருட்கள். இதை மதீனாவில் இருக்கக்கூடிய வியாபாரிகள் என்ன செய்தார்கள் என்றால், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்களை சந்தித்து, உங்களுடைய வியாபார பொருட்களை தாருங்கள், நீங்கள் கேட்பதற்கு அதிகமான கூலிகளை நாங்கள் தருகிறோம்.
அப்பொழுது உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்கள் சொன்னார்கள், உங்களுக்கு நான் தருவதை விட ஒரு வியாபாரிக்கு நான் முன்கூட்டியே கொடுத்து விட்டேன். உங்களை விட நீங்கள் தருகின்ற மடங்கை விட பன்மடங்கு எனக்கு அவர் தந்து விட்டார் அல்லவா, அதனால் நான் அவருக்கு கொடுத்து விட்டேன். அந்த மதீனத்து வியாபாரிகள் எல்லாம் யோசித்தாங்க, மதீனாவில் இருக்கக்கூடிய வியாபாரிகள் நாங்க தான், எங்களுக்கு தெரியாத ஒரு வியாபாரி யார் இருக்கிறார்? அப்பொழுது உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ்விடத்தில் நான் வியாபாரம் செய்துவிட்டேன், நான் இறைவனுக்காக வேண்டி அதனை தர்மம் செய்து விட்டேன், மக்களுக்கு விநியோகம் செய்து விட்டேன், அதனால் அல்லாஹ் எனக்கு பன்மடங்கு நன்மைகளை எனக்கு தருகின்றான் என்றார்கள். என்றால் சகோதரர்களே, இப்படிப்பட்ட வறுமை ஆழ்த்தி இருக்குகின்ற பொழுது உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்களுடைய ஈமானுடைய உச்சகட்டத்தை நாம் பார்க்கிறோம். இது வரலாறுகள். நாங்க அப்படியா? நாங்க அப்படி இருக்கோமா? உப்புக்கு விலை கூடிட்டு நாட்டுல என்று சொன்னா, நாட்டுல உப்பு விலை குறைஞ்சிட்டு என்று சொன்னா, நம்மட வீட்டுல ஒரு 100 பக்கெட் உப்பு இருக்கின்றா, அந்த சூழ்நிலையில அவர்தான் பணக்கார். சந்தர்ப்பத்தை பார்த்து வியாபாரம் செய்கின்றவர்கள் தான் நாங்கள். நெல்லை நாங்க அரிசி தட்டுப்பாடு, மக்களுக்கு சாப்பிடுவதற்கு உண்ணுவதற்கு உணவில்லாத ஒரு நிலை, பஞ்சமான ஒரு காலத்தில் நாம் இருக்கிறோம். அல்லாஹ்வுடைய மழை வேற இறங்கி அதனால் பல மக்கள் பாதிக்கப்பட்டும் இருக்கிறார்கள். இன்றையிலே அரிசிக்கு பஞ்சமான காலத்தில் இருக்கக்கூடிய நாங்க, எங்கட வியாபாரிகள் என்ன செய்வாங்க? போய் கேளுங்களேன், நாட்டரிசோ அல்லது பச்சரிசோ ஏதாவது அரிசி பழைய விலைக்கு வாங்குங்க பாப்போம், யாரும் தருவாங்களா? அப்ப எங்களுடைய ஈமானும் சஹாபாக்களோட ஈமானும் நிறைய வித்தியாசம். மதீனாவில் ஏற்பட்ட பஞ்சம் சுப்ஹானல்லாஹ் சொல்ல முடியாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அங்கே மதீனாவிலே நாங்க வரலாறுகளை பார்த்திருக்கிறோம். ஒரு கிணற்றை என்ன செய்தாங்க? தர்மம் செய்தாங்க. குடிப்பதற்கு தண்ணி இல்லை, கஷ்டமான ஒரு காலம். அன்றைய காலத்தில் யூத மனிதனிடத்திலே அந்த கிணற்றை என்ன செய்தாங்க? கிரயத்தை கேட்டு கேட்டாங்க. ஆனா அந்த மனிதன் என்ன செய்தான்? மறுத்தான். உங்களுக்கு இதை தர முடியாது என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் ஒரு வார்த்தை சொல்லிவிட்டார்களே, இந்த கிணற்றை தண்ணீர் வசதியை யார் செய்து கொடுக்கிறாரோ, அந்த கிணற்றை யார் வாங்கி சதக்கா செய்கிறார்களோ அவர்களுக்கு சுவர்க்கம். அப்போ உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அன்னவங்க ஒரு புத்திசாலித்தனமான முறையிலே அந்த யூத மனிதனிடத்திலே பேசினாங்க. என்ன பேசினாங்க என்று சொன்னா, கிணத்தை நீங்க வச்சுக்கங்க, ஒரு நாளைக்கு உங்களுக்கு, ஒரு நாளைக்கு எங்களுக்கு, அதற்குரிய கிரயத்தை என்ன செஞ்சாங்க? கொடுத்தான். ஒரு நாள் முஸ்லிம்கள் உடனே என்ன செஞ்சாங்க? முஸ்லிம்கள் சஹாபாக்கள் எல்லாம் அந்த கிணற்றில் இருந்து தண்ணியை எடுத்தாங்க. மறுநாள் போகல அந்த யூதருடைய நாள். அப்ப இவரு பெரும் கஷ்டமாயிடுச்சு, அதால எந்த வருமானமும் இல்லை. அப்ப ஒவ்வொரு நாள் விட்டு முஸ்லிம்கள் தண்ணீர் எடுத்துகின்ற பொழுது மறுநாள் அவருடைய யூத மனிதருடைய அந்த தேனுக்கு என்ன செய்யல? போகல. அதனால இவர் கஷ்டம் வந்துச்சு. திரும்ப என்ன செஞ்சாரு? உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அன்னவங்களுக்கு முழுசாகவே வித்துட்டார். பேருல் உஸ்மான் என்ற ஒரு கிணறு. அப்ப இவ்வாறு ஒரு மனிதனுக்கு கஷ்டம், ஒரு சமூகத்திலே, ஒரு குடும்பத்திலே ஒரு கஷ்டம் ஏற்படுகின்ற பொழுதுதான் நாங்க கொடுக்குகின்ற தர்மம் சுப்ஹானல்லாஹ். எனவே சகோதரர்களே, நாம் எங்களுடைய வாழ்க்கையில பிறந்தோம், வாழ்ந்தோம், மரணித்தோம் என்று இருக்கக்கூடாது. எங்க வாழ்க்கையில நாம் எதை சாதித்திருக்கிறோம்? எங்களுடைய வாழ்க்கையிலே நாம் எதை சாதித்திருக்கிறோம்? நாளை மறுமைக்காக வேண்டி நாம் எதை தயார் செய்து வைத்திருக்கிறோம் என்பதை நாம் சிந்திக்க வேண்டும். தர்மம் செய்வதற்கு உதாரணம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு மனிதன் யுத்த கவசம் இருக்கு இல்லையா, உடம்பில் போட்டிருக்கக்கூடிய யுத்த கவசம்,
அதற்கு உவமானமாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், அந்த மனிதன், அந்த கொடையாளிக்கு சதக்கா கொடுக்கக்கூடிய மனிதனுக்கும் கஞ்சனுக்கும் உள்ள வித்தியாசத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உணர்த்தினார்கள். கவசம் அணிந்திருக்கக்கூடிய மனிதர் அவர் கொடுக்குகின்ற கொடையினால் அந்த கவசம் அவருடைய கால்பாதம் வரைக்கும் கால்பாதம் வரைக்கும் அவருடைய இரும்பு அங்கி மறைக்கும் என்றால் அவருடைய உயிரை காக்கும் இல்லையா, அவருடைய உடலை காப்பதாக இருக்கும். இதுதான் ஒரு கொடையாளிக்கு உதாரணம். அவர் கொடை கொடுக்குகின்ற பொழுது அவருடைய சரீர சுகத்தையும் உடலையும் உயிரையும் ஆயுளையும் காக்கக்கூடிய கஞ்சனுக்கு உதாரணம். அந்த இரும்பு சட்டை அவன் நப்பிப்படுகின்ற பொழுது ஒரு பகீலாக கஞ்சனாக அவன் கொடுக்காமல் அவன் சேகரித்து வைக்குகின்ற பொழுது அது எதுபோல அந்த உறுப்பு சட்டை அணிந்திருக்கக்கூடிய மனிதனை இருக்கும் என்றால் அதன் ஒவ்வொரு வளையங்களும் இருக்குகின்ற பொழுது அவனுக்கு அது கஷ்டமாகத்தான் இருக்கும். இது போலதான் ஒரு கஞ்சனுக்கு உதாரணம். எனவே சகோதரர்களே, பொதுவாக தர்மம் எனப்படுவது ஒரு மனிதனுடைய தலையெழுத்தை கூட மாற்றும், ஒரு மனிதனுடைய ஆயுளை மாற்றும். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய காலத்திலே ஒரு பெண்மணி வாராங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் ஒட்டு போட்ட ஆடையோடு வர்றாங்க. ஒட்டு போட்டுகின்ற ஆடையை பார்த்த அந்த பெண்மணி உடனே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு ஒரு ஜுப்பாவை என்ன செஞ்சாங்க, கையால தச்சு தயார் செய்து கொடுத்துட்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களும் அதனை சந்தோஷமாக வாங்கி சபையில் அமர்ந்தார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை சஹாபாக்கள் பார்க்கிறாங்க. பௌர்ணமி சந்திர நிலவையும் பார்க்கிறாங்க. சந்திரன் தோற்று போயிருக்கிறது. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய அழகு. இந்த நேரத்துல சகோதரர்களே, ஒரு சஹாபி வாராங்க. பக்கத்தில் இருந்த இந்த சஹாபி என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, சஹல் ரலியல்லாஹு அன்ஹு அன்னவங்க, யா ரசூலல்லாஹ், நீங்கள் அணிந்திருக்கும் ஆடை எனக்கு தாருங்கள். அப்பதான் உடுத்துட்டு சந்தோஷமாக இருக்கிறாங்க. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவங்க கேட்ட உடனே ஒரு அறைக்கு சென்று அந்த ஆடைய கலட்டி கொடுத்துட்டாங்க. இப்பொழுது முஆது பின் ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அன்னவங்க போய் கேட்டாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சந்தோஷமாக அணிந்திருந்த ஆடை, எவ்வளவு பார்ப்பதற்கு அழகாக காட்சியளித்திருக்கும் நிலையை அந்த ஆடையை நீங்க ஏன் கேட்டீங்க, இது சரியா அப்படின்னு கேட்டாங்க. அந்த சஹாபி சொன்னாங்க, நான் அந்த ஆடையை வாங்கியதெல்லாம் நான் மரணித்தால் அந்த ஆடையினால் என்னை கபன் செய்ய வேண்டும் என்பதற்காக. இதுல ரெண்டு விஷயம். ஒன்று, நபிமார்கள் பட்ட உடலை அல்லாஹ் மண்ணுக்கு ஹராமாக வைத்திருக்கிறான். இன்னமல்லாஹு ஹர்ரமல் ஜஸதல் அன்பியா, நபிமார்களுடைய உடலை அல்லாஹ் மண்ணுக்கு ஹராமாக வைத்திருக்கிறான், நெருப்புக்கு அல்லாஹ் ஹராமாக வைத்திருக்கிறான். இல்லையா? இப்ராஹிம் நபி அவங்கள நெருப்புல போடப்பட்டு பத்தினாங்களா? பத்தல்ல. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் தன்னுடைய மனைவி ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அன்னவங்களோட ரொட்டி என்ன செஞ்சாங்க, உதவியாக ரொட்டி சுட்டு கொடுத்தாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவங்க போட்ட ரொட்டி வேகினிச்சா? வேகல்ல. ஏன்? நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய கரம் பட்டதினால் நெருப்பு தீண்டார். அதனாலதான் அந்த சஹாபி என்ன செஞ்சாங்க, நேரத்தையும் சூழ்நிலையும் காலத்தையும் பயன்படுத்தி அந்த ஆடையை கைப்பற்றினார். இதன் நோக்கம், இரண்டாவது விடயம், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் கேட்ட உடனே கொடுத்துட்டாங்களா இல்லையா? கேட்ட உடனே கொடுத்துட்டாங்களா இல்லையா? அப்ப சகோதரர்களே, நாங்க ஒரு பெருநாளைக்கு நல்ல ஆடையோடு ஹைஃபையா வாரண்டு வச்சுக்கங்க, அல்லது நல்ல ஒரு கொச்சொண்ட வாங்கி போட்டுட்டு வாரண்டு வச்சுக்கங்க.
எங்கள்கிட்ட ஒருத்தர் வந்து, நானா போற்றிக்கிற ஆடை எல்லாத்தையும் ஒரு கொச்சையும் தாங்க, ஏதாவது ஒன்றை தாங்க, எங்களால ஏழுமா? அங்க கொடுப்போமா? நம்ம பாப்போம், இவனுக்கு என்ன பைத்தியம் முடிஞ்சது போல, இவனுக்கு பைத்தியம் முடிச்சிட்டு போலன்னு தான். இதான் எங்கட ஈமா. இப்ப நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன செஞ்சாங்க? போற்றிருந்த ஆடை என்ன செஞ்சாங்க? அப்படி எத்தனையோ வழிமார்கள் சகோதரர்களே உடுத்த ஆடையை தர்மம் செய்து, உடுத்த ஆடையை தர்மம் செய்து இடை குலைகளை அணிந்து பல வருடங்களாக மலை பொந்துகளில் அமர்ந்து மறைந்து அல்லாஹ்வினுடைய விலாயத்தை பெற்றுக் கொண்ட வழிமார்களும் இருக்கத்தான் செய்கிறார். நாங்க எங்களால உடுப்பு கழிஞ்சது, எங்களால சாப்பிட இயலாதது, யாராவது ஒருத்தன் வந்துட்டா அல்லது பிச்சைக்காரன் வந்துட்டான்னா அவன் தலையில அள்ளி விடுவது, இதான் எங்கட வழக்கம். இதுவல்ல சதக்கா. நாம் எதனை உண்ணுகிறோமோ அதில்தான் நாங்க கொடுக்கணும். ஏதா மார்க்கம் சொல்லுது, நாங்க என்ன உடுக்கோமோ அதுல நாங்க கொடுக்கணும். நான் எதை சாப்பிடுறோனோ ஒரு சகோதரனுக்கு நான் கொடுக்கணும்னா அதுல நாங்க கொடுக்கணும். தனிப்பட்டது அப்பாறு அல்ல. அப்ப வீட்டுல இருக்கக்கூடிய பெண்கள் ஒரு கணவன் சம்பாதித்த சொத்துக்களை அதை அவள் வீண்விரயம் செய்யாமல், அதை வீணாக்காமல், அதனை சரியான முறையிலே பதனிட்டு அதை ஏழைகளுக்கு கொடுத்தாலும் அதுவும் சதக்கா என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நாங்க அப்படி இல்லையே. எத்தனை ரோட்டால நாங்க போறோம், எத்தனை இடத்தை சோத்து பார்சல் கிடக்குன்னு பாத்தீங்களா? எத்தனை இடத்தை சாப்பாட்டு பார்சல் வாகனங்கள்லையும் அதுகள்லையும் கால்கள்லையும் டயர்கள்லையும் மிதிப்பட்டு போகுதா இல்லையா? அந்த சாப்பாட்டை நம்மளோட கணக்குக்கு எடுத்துட்டு அதனை பதனிட்டு சரியா அதை என்ன செய்யலாம், சூடாக்கி உரிய ஏழைகளுக்கு கொடுத்தாலே அது சதக்கா. எங்களால் அதுதான் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, எங்களுடைய சக்திக்கு ஏற்ற அளவுக்கு நாங்க தர்மம் செய்வோம். வீண்விரயம் என்பது இல்ல, வீண்விரயம் என்பது இல்ல. உதாரணமாக நீங்க பள்ளிக்கு உதவி செய்ய வாரீங்கன்னு வச்சுக்கங்களேன், 3 தரம் முகம் கழுகணும், மேலதிகமாக 4வது தரம் நீங்க கழுவுறீங்கன்னு அதுக்கும் கேள்வி எனக்கு. அப்ப வீண்விரயம் என்பது இஸ்லாத்தில் இல்லை. அந்த வீண்விரயம் செய்யப்படுவதை நாம் தவிர்த்துக் கொள்ள வேண்டும். எனவே அதனால் தான் அல்லாஹ் சதக்கா என்ற தர்மத்தை ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே அல்லாஹ் வைத்திருக்கிறான். எனவே சகோதரர்களே, ஒரு மனிதன் அல்லாஹ்வுடைய பாதையில் செலவழிக்காத பொழுது அவன் மரணித்து அவனை கபரில் வைக்கப்பட்டு விட்டால் அந்த மனிதன் என்ன செய்வானா? என்னை விட்டு விடு, மலக்குமார்களிடத்திலே மன்றாடுவான். நான் தானம் தர்மம் செய்கிறேன், தொழுகிறேன், வணங்குகிறேன், வணக்க வழிபாடுகளை செய்கிறேன், என்னை விட்டு விடுங்க. அல்லாஹ்வுடைய தவணை வந்துவிட்டால் எந்த பரிதாபமோ எந்த நிமிடமோ அவருக்கு கொடுக்கப்படாது. அவர் போனா போனதுதான். அப்ப இந்த நிலை ஒரு மனிதனுக்கு எய்தப்படுவதற்கு முன்னால் நன்மையான தர்மங்களிலே நாம் ஈடுபட வேண்டும். சதக்கா எனப்படுவது சகோதரர்களே, இப்போ ஒரு மனிதர் எங்கள்கிட்ட கேட்டு வாராரு, உண்மையிலேயே நம்ம கிட்ட இல்ல, நல்ல வார்த்தைகள் இருக்கிறது, இதுவும் சதக்கா. ஒரு மனைவியை பார்த்து கணவன் சிரிப்பது, கணவனை பார்த்து மனைவி சிரிப்பது, இதெல்லாம் சதக்கா. அப்ப நல்ல வார்த்தைகளை அவர்களுக்கு சொல்லி அனுப்புவதும் சதக்கா. காசை கொடுப்பதால் மாத்திரம்தான் சதக்காவல்ல, நல்ல வார்த்தை நல்ல பேச்சுக்கள் இருக்கிறது, இதுவும் சதக்கா என்றாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு கட்டத்திலே அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அன்னவங்கள்ட்ட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னு கேட்கிறாங்க, இவர் யுத்தத்துக்காக வேண்டி பொருட்கள் சேகரிக்கப்படுகிறது. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அன்னவங்கள்ட்ட கேட்டாங்க, முதல்ல உமரே நீங்கள் எதை கொண்டு வந்திருக்கிறீர்கள்? உமர் நாயகம் அன்னவங்க சொன்னாங்க, யார சொல்லலாம், பாதியை வீட்டில் வைத்து விட்டு மறுபாதியை நான் கொண்டு வந்திருக்கிறேன். இதுக்கிடையில அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கொண்டு வந்த பங்கை விட, குவியலை விட
உமர் நாயகம் அன்னவர்களுடைய குவியல் பெருசு. அபூபக்கர் நாயகம் அன்னவர்களுடைய அமலை தான் முந்த வேண்டும் என்ற ஒரு எண்ணம் உமர் நாயகம் அன்னவர்களுக்கு அந்த கட்டத்தில் ஏற்பட்டது. சந்தோஷப்பட்ட நிலையில் இருந்து கொண்டிருக்கிறார்கள். ஏன்? அபூபக்கர் நாயகம் அன்னவங்களுடைய கொண்டு வந்த குவியல் சதக்கா குறைய அவங்க கொண்டு வந்தது கூட. இதை வைத்து என்ன செஞ்சாங்க? நினைத்து கொண்டார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இருவர்களுடைய நிலையை பார்த்த பெருமானார் அவர்கள் அபூபக்கர் நாயகம் அன்னவங்கள்ட்ட கேட்ட வார்த்தை என்ன தெரியுமா? அபூபக்கரே, வீட்டிலே எதை வைத்து விட்டு வந்திருக்கீங்க? வீட்டிலே எதை வைத்து விட்டு வந்திருக்கிறீர்கள்? அபூபக்கர் நாயகம் அவங்க சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வையும் ரசூலையும் தவிர மற்ற எல்லாத்தையும் கொண்டு வந்து, அல்லாஹ்வையும் அவருடைய இறை தூதரையும் தவிர மற்ற எல்லாத்தையும் கொண்டு வந்துட்டேன் நாயகமே. உடனே உமர் நாயகம் அன்னவர்கள் ஆடி போய் விட்டார்கள். அபூபக்கர் நாயகம் அன்னவர்களுடைய அமலை முந்திக் கொள்ள முடியல. அப்ப உமர் அந்த அபூபக்கர் நாயகம் அன்னவர்களுடைய கொடையை பார்த்தீங்களா? சதக்கா எந்த அளவுக்கு இருந்தது? பாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அன்னவர்களுடைய வரலாறு, தனது இரு பிள்ளைகளுக்கும் காய்ச்சல் ஏற்படுகிறது, காய்ச்சலால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். பாதிக்கப்பட்ட இரு பிள்ளைகளுக்காக வேண்டும் அல்லாஹ்விடத்தில் துஆ செய்தாங்க. எப்படி? யா அல்லாஹ், என்னுடைய பிள்ளைகளுடைய நோய் குணமாகிவிட்டால் 3 நாள் தொடராக நான் நோன்பு நோற்பேன். இந்த வார்த்தையை சொல்லும் பொழுது அலி ரலியல்லாஹு அன்ஹு அன்னவங்களும் சொன்னாங்க, நானும் அதுல பங்கு கொள்வேன். நானும் அதுல. எப்படி அவங்களுடைய அந்த வாழ்க்கையின் ஒற்றுமையை பார்த்தீங்களா? நாங்க அப்படியா? பிள்ளைக்கு காய்ச்சல் இருந்தா கொஞ்சம் தான் போகணும், வாப்பா போக மாட்டேன், நீ போயிட்டு வா, நித்திரை அரிக்குது. இப்படியான ஒரு நிலை கணவனுக்கும் மனைவிக்கும் மத்தியிலே இடையில புள்ள கடந்து வர்றவாறு அல்லாஹ் ஒருத்தன் அறிவான். அப்ப அலி ரலியல்லாஹு அன்ஹு வாழ்க்கை சுப்ஹானல்லாஹ். பிள்ளைக்கு ஒரு கஷ்டம், ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹுமா இருவர்களுக்கும் நோய் ஏற்பட்ட பொழுது இருவர்களும் பங்கு கொண்டார்கள். நோன்பு நோற்றாங்க. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு யாசகம் கேட்டு வந்தாங்க. சாப்பிடுவதற்கு ரொட்டி சமைச்சு இருக்கிறாங்க, அந்த ரொட்டியை கொடுக்குறாங்க. இவ்வாறு 3 நாளும் வெறும் தண்ணீரோடு நோன்பு இருந்தவர்கள். அப்ப எங்களால இயலுமான அளவுக்கு, எங்களுடைய சக்திக்கு ஏற்ற அளவுக்கு, எங்களால முடியுமான அளவுக்கு நாங்க தர்மம் செய்ய வேண்டும். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒவ்வொரு நாள் காலையிலும் 2 மலக்குகள் இறங்குகிறார்கள். அந்த 2 மலக்குகளும் ஒவ்வொரு மனிதனுடைய விடயத்திலும் இறங்குகிறார்கள். அது நானாயிருக்கட்டும், நீங்களாயிருக்கட்டும், எவராக இருந்தால் அந்த மனிதர்கள் அன்றைய நாள் அவர் தர்மம் செய்தால் அல்லாஹ்விடத்தில் அவங்க துஆ செய்யறாங்க, யா அல்லாஹ், இவருடைய பொருளாதாரத்தை இவருக்கு ரஹ்மத் செய்வாயா. இல்ல, அன்றைய நாள் அவர் கஞ்சத்தனமாக இருக்கிறார், கஞ்சத்தனம் காட்டுகிறார், உலோபியாக இருக்கிறார். அந்த மலத்தில் மற்றொருவர் என்ன செய்யறாங்க? பதுவா செய்வாங்க, யா அல்லாஹ், இவனை அழித்து விடுறப்பேன். ஒவ்வொரு மனிதனுடைய விடயத்திலும் ஒவ்வொரு நாளும் உறங்கிக் கொண்டுதான் இருக்கிறார்கள். அங்க யோசிக்கணும், காசு இருந்தா தான் கொடுக்கலாம், எங்களால முடியலண்டா. நல்ல வார்த்தை, நல்ல வார்த்தை. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நாளை மறுமையில் ஹூரின் மனைவியர்களுக்கு நாங்க மகர் கொடுப்போம், சுவர்க்கவாசிகள். அந்த மகர் என்னது? மகர் என்ன? ஏழைகளுக்கு நாங்கள் பேரித்தம்பழங்களை சதக்கா செய்தால் அது ஹூரியின் மாந்தர்களுக்கு மகராக அல்லாஹ் கொடுக்கிறார். பள்ளி வாசல்களை துப்புரவு செய்கிறார். பணத்தையோ பதவியையோ எதையுமே அவர் எதிர்பார்க்கல. அல்லாஹ் மீது நம்பிக்கை வைத்து அல்லாஹ்வுடைய இறை இல்லத்தை அவர் துப்புரவு செய்கிறார். மாத்தின் சாப்பு வந்துதான் இதை கூட்டணும் இல்லை, மாத்தி அதிகாரி வந்து இதை பெருக்கணும் இல்லை. எங்களுக்கு அல்லாஹ் ஒரு சந்தர்ப்பத்தை கண்ணுக்கு முன்னால தந்திருக்கான். இப்படி ஒன்று இருக்கு, நம்ம செஞ்சிருக்கோம். இதுவும் நாளை மறுமையில் ஹூருல் ஈன்களுக்கு மகராக அல்லாஹ் கொடுக்கிறார்.
எவ்வளவு நிறைந்த தர்மங்கள் சதக்காக்கள் இருக்கிற சகோதரர்கள். நாங்க எப்படி கொடுக்கணும், என்ன செய்யணும், மனசு கள்ளப்படுற அளவுக்கு நாங்க நடந்துடக்கூடாது. நாளைக்கு கொடுப்போம், நாளைக்கு நின்று கொடுப்போம், இன்னும் கொஞ்சம் சேர்த்து கொடுப்போம். கடைசியில் அவன் நிலை எப்படி வரும்? கள்ளத்தனம் பற்றும், கள்ளத்தனம் பற்றும். அதுல ஆசைப்பட்டுருவான், பொருளாதாரத்துல ஆசைப்பட்டுருவான், கடைசியில கொடுக்க மாட்டான். எனவே சகோதரர்களே, இருக்கக்கூடிய காலங்களில் நாம் உரிய முறையில் எங்களுடைய சக்திக்கு ஏற்ற அளவுக்கு தர்மம் செய்யக்கூடிய நல்ல உள்ளங்களாக யா அல்லாஹ் எங்கள் அனைவர்களுடைய உள்ளங்களையும் ஆக்கி அருள்வாயாக. எங்களுடைய கஷ்டங்களை போக்கி அருள்வாயாக. எங்களுடைய துன்பங்களை துடைத்தருள்வாயாக. வாழ்விலே ரிஸ்கை விசாலமாக்கி அருள்வாயாக. ஏழை எளியோர்களுக்கு உதவக்கூடிய வள்ளல்களாக எங்களுடைய வாழ்க்கையில் அமுல்படுத்தி தந்தருவாயாக. யாரெல்லாம் இந்த சபையிலே ஒன்று கூடி இருக்கிறோமோ எங்கள் அனைவர்களுடைய நோய் நொடிகளை குணப்படுத்தி நீடித்த ஆயுளையும் வரக்கத்தான வாழ்வையும் எங்கள் அனைவர்களுக்கும் தந்தருவாயாக. ஆமீன் ஆமீன் பிஜாஹி ஸய்யிதில் அமீன் வமா அலைனா இல்லல் பலாகுல் முபீன் وآخر دعوانا أن الحمد لله رب العالمين. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد يا ربي صل عليه وسلم.